எம்எஸ்ஓ இன்னைக்கு எம்எஸ்ஓ டூக்குரிய கிளாஸ் முதலாவது பேப்பர். இந்த பேப்பரில் உங்களோட எம்எஸ்ஓ டூக்குரிய சிலபஸில் இருக்கிற கேள்வி மாடல், அதாவது சிலபஸில் சொல்லப்பட்டிருக்கிறது எம்சிக்யூ. ஒரு கேள்வி 4 விட தருவாங்க. அதில் சரியான விடையை தெரிவு செய்யணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டுக்கு நாங்கள் 4 கேள்வி தருவாங்க, அதில் 3 கேள்வி எழுத வேணும். இதுதான் எம்எஸ்ஓ டூக்குரிய உங்களோட சிலபஸ். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் அந்த எம்சிக்யூ மார்க் பண்ணுறதுக்கு அந்த விடயங்களை மிக விரிவாக பார்க்கக்கூடிய வகையில் இந்த கேள்வி, இந்த பேப்பர் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இடைவெளி நிரப்புற மாதிரி. அந்த இடைவெளி நிரப்புற அறிவு எங்களுக்கு வருமென்று சொன்னால் அந்த எம்சிக்யூவை ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போகலாம். அதான் எங்களோட குறிக்கோள். நாங்கள் அந்த எம்சிக்யூக்குரிய விடயத்தை படித்து கொள்வது, விரிவாக படித்து கொள்வது. அது நாங்கள் அந்த எம்சிக்யூ ஏற்ற மாதிரி அந்த கேள்விகளை தயாரிக்க போனோம்னு சொன்னால் உங்களோட சிலபஸில் இருக்கிற கூடுதலான விடயங்கள் விடுபட்டு போய்த்திரும் உங்களுக்கு தெரியாமல். என்னென்னா நாங்கள் எம்சிக்யூவை படிப்பிக்கிட்டு போவோம், நீங்களும் படிப்பீங்க, நாங்கள் படிப்பிக்கிறத நீங்கள் படிப்பீங்க. ஆனால் அங்கே வந்துடும் அந்த எல்லைக்குள்ளே வராத நாங்கள் படிப்பிக்காத கேள்விகள் அங்கே வந்துடும். இதுதான் நடக்குது கடந்த காலங்களில். இந்த படிப்பிக்கிறாங்களா எம்சிக்யூ அந்த மாடல் பேப்பர் எப்படி இருக்கு, அந்த பாஸ் பேப்பர் எப்படி இருக்கோ அது மாதிரி படிப்பிச்சு கொள்வது. நாங்கள் படிப்போம், நாங்கள் எம்சிக்யூ நாங்கள் படிப்போம் இறுதி கட்டத்தில். இப்போ படிக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த சிலபஸுக்குள்ளே இருக்கிற விடயங்களை நீங்கள் படிக்கணும். அதனால் இந்த பேப்பர் எம்எஸ்ஓ டூக்குரிய பேப்பர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு இந்த மாடல் பேப்பர் தரப்படுது. என்னடா எல்லா விடயத்தையும் அந்த எஃப்ஆரில் இருக்கிற சகல விடயத்தையும் நீங்கள் அறிஞ்சிட்டு போகணும். என்னடா எல்லாத்தையும் பாடமாக்க இயலாது, பாடமாக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் அறிஞ்சிட்டு போகலாம். ஒரு கேள்வி வார டைமில் இது நாங்கள் படிக்கிறாங்க கேட்டால் அந்த 4 கேள்வியில் பொருத்தமான ஒரு கேள்வியை செலக்ட் பண்ணுறதுக்குரிய அறிவு எங்களுக்கு கிடைக்கும். அதனால் உத்தியோகத்தர்கள் நீங்கள் இந்த உடலில் சார பேப்பர்களை எழுதி பழகுங்க. இதில் நான் உங்களுக்கு பேப்பரை போட்டிருக்கேன் ஏற்கனவே. இந்த பேப்பரை இடைவெளி, அதாவது முதல் பேப்பர் மாதிரி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது ஆன்சர் தானது. அந்த பேப்பரை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஃபில் பண்ணுங்க, அல்லது கிளாஸில் இருக்கிறார்கள் நான் படிப்பிக்கிறத பார்த்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி எனக்கு அடுத்த கிளாஸ் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுன்னு சொன்னால் அடுத்தது வியாழக்கிழமை நடக்கும் எஃப்ஆர். அதுக்கடையில் புதன்கிழமை கடையில் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் எனக்கு போடுங்க. போட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பரில் நீங்கள் எப்படி எந்த மாதிரி ஊக்கமாக எழுதிருக்கீங்கன்றதை நான் பார்த்து உங்களோட அறிவை திரும்ப அப்கிரேட் பண்ணக்கூடிய மாதிரி ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம். அது நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு லேசான வேலையாக இருக்கும். ஏன்னா அந்த பேப்பர்களில் ஆன்சரை எழுதி எனக்கு போட்டிங்கன்னா அதை நீங்கள் எந்த வகையில் விளங்கி கொண்டிருக்கிறீங்கன்றத நான் அறிஞ்சு கொண்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸில் அதை திருத்துறதுக்குரிய விடயங்களை சொல்லி தருவேன். அதே மாதிரி பாருங்கங்கட முதலாம் கேள்வி குடியரசு நிதியாண்டு, இது எல்லாருக்கும் கொண்டே இருக்குது. இதை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஜனவரி டிசம்பர்ன்றதை அது திரட்டு நிதியிலிருந்து கொடுப்பனவு செய்தலும் மீளப்படுதலும் 1978ஆம் ஆண்டின் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசியலமைப்பின் உறுப்புரைகளின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகின்றன. இது எஃப்ஆர்ல ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. உறுப்புரைகள், அரசியலமைப்பு உறுப்புரைகள், அதன்படிதான் எஃப்ஆர் தயாரிக்கப்பட்டிருக்கு, இந்தி பிரமாணம். அந்த அரசியலமைப்பு உறுப்புரைகள் ஒரு 4-5 உறுப்புரைகள் இருக்கு. 148, 149, 150, 151 அந்த மாதிரி. அது மிக முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உறுப்புரைகள். அதை நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸுகளில் பார்க்கலாம். இந்த திரட்டு நிதி சம்பந்தமான கொடுப்பனவு மீளப்பெறுதல் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது 1978ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு உறுப்புரை என்று
நிதி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பொது நிதி மீதான முழு கட்டுப்பாடும் பாராளுமன்றத்தில் இருக்கு. அடுத்தது உள்ளூர் அதிகார சபை பீடமோ அல்லது பிற அரசாங்க அதிகார பீடமோ ஏதாவது ஒரு வரியை பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வின் ஏதாவது ஒரு சட்டத்தின் அதிகாரத்தினால் மாத்திரமே விதிக்க முடியும். அதாவது இந்த வரிகளை தீர்மானிக்கிறது அது பாராளுமன்றத்தினால் அது தீர்மானிக்கப்படும். அடுத்தது குறித்த நோக்கங்களுக்காக சட்டத்தினால் ஒதுக்கப்படாத குடியரசின் நிதியங்கள் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். அதாவது திரட்டு நிதி என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு வந்தால் அதை நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் பொருந்தும், இது MCQக்கும் பொருந்தும், அந்த செகண்ட் பார்ட் கேள்வியில வார கேள்விகளுக்கும் இது பொருந்தும். திரட்டு நிதியம் என்றால் என்னென்ற கேள்வி ஒரு ஃபேமஸான கேள்வி. அதுக்கு உரிய விடைகளை நீங்க இதில் எழுதிக் கொள்ளலாம். அடுத்தது திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டில் நிதியமைச்சரும் கையொப்பமிடணும். நிதியமைச்சர். அடுத்தது திரட்டு நிதி தொடர்பான விடயங்கள் 1978ஆம் ஆண்டில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு உறுமுறை இலக்கம் 149 குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த உறுப்புரை சம்பந்தமாக இந்த நிதி திரட்டு நிதி சம்பந்தமான விடயங்கள். அடுத்து 1978ஆம் ஆண்டின் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு உறுமுறை இலக்கம் 150 குறிப்பிடப்பட்டுள்ளபடி நிதியமைச்சரால் வழங்கப்படும் ஆணைச்சீட்டின் அதிகாரமின்றி திரட்டு நிதியத்திலிருந்து எத்தொகையும் மீளப்பெற முடியாது. அதாவது திரட்டு நிதியத்திலிருந்து திணைக்களங்கள்கிட்ட செலவுகளுக்கு, அதாவது அமைச்சுகளோ திணைக்களங்களோ அவங்களோட செலவுகளுக்கு நிதிகள் தேவைப்படும் சொன்னா நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு அவற்றை கையொப்பமிடப்பட்ட ஆணைச்சீட்டு இல்லாம பெற முடியாது. அடுத்தது நிதியாண்டுக்குரிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சட்டமாக்கப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கும் இடத்து புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு ஆணையிட்ட திகதியிலிருந்து 3 மாதம் முடியும் வரையும் அரசாங்க சேவைகளுக்கு தேவையான கருதும் தொகையை திரட்டு நிதியிலிருந்து வழங்குவதற்கு செலவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கலாம். அதுல 3 மாதம் என்று போட்டுக்கொள்ளுங்க உங்களோட பேப்பர்ல. அடுத்தது ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு திகதி ஒன்றை குறிக்கும் இடத்து தேர்தல் ஆணையாளருடன் கலந்த உசாவி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். அதுல தேர்தல் என்று எழுதிக் கொள்ளுங்க உங்களோட பேப்பர்ல. இதுல 10 கேள்வி நான் தந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த MCQ வந்து உங்களுக்கு 25 கேள்விகள் வரும். உங்களுக்கு இந்த டைமை கவர் பண்ணி தான் இந்த பேப்பர்கள் தயாரிக்கப்பட்டது. இதுல 10 கேள்வி இதுல போட்டிருக்கிறேன். தொடர்ந்து வரும் இறுதி வரைக்கும் நாங்க படிக்கத்தான் போறோம். உங்களுக்கு MCQ வந்து 25 கேள்விகள் வரும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. ரைட். பாப்பா அடுத்த 2ஆம் கேள்வியை பாருங்க. செகண்ட் பார்ட். 1978ஆம் ஆண்டில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு உறுப்புரை இலக்கம் 149 ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி திரட்டு நிதியத்தில் சேர்க்கப்படும் வருமானங்கள் இரண்டா திரட்டு நிதியத்திலிருந்து செலவு செய்யணும் சொன்னா அதுக்கு பணம் வேணும். அந்த பணம் எந்தெந்த வழியில திரட்டு நிதியத்துல சேர்க்கப்படுது, திரட்டு நிதியத்துக்கு கிடைக்குது, அதான் கேள்வி. அதாவது குறித்த நோக்கங்களுக்கு ஒதுக்கப்படாத குடியரசின் வரிகள், விதிப்புகள், அடுத்தது தீர்வைகள் வழியிலான வருவாய்கள், இதை எழுதிக் கொள்ளுங்க. அதே மாதிரி திரட்டு நிதியத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவுகள், அத உங்களுக்கு தெரியும், திரட்டு நிதியத்திலிருந்து தான் எல்லா செலவுகளும் செய்கிறது. ஆனா அந்த செலவுகள் அனைத்தும் ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ள நிதி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான கொடுப்பனவுகள் தான் இதுல 3 கேட்டுக்கிறாங்க. ஒன்று பொது பெருகடன் மீதான வட்டி, அடுத்தது திரட்டு நிதியத்தின் சேகரிப்புகளுடைய நேர் செலவுகள், அடுத்தது ஆழ்நிதிய கொடுப்பனவுகள். ஆழ்நிதிய கொடுப்பனவுகள் என்றால் அதாவது அந்த ஊழியர்கள் சம்பளத்திலிருந்து மாசம் கழித்து கொள்கிற சேமித்து வட்டியோட சேர்த்து ஓய்வு வரும்போதோ அல்லது பணி நீக்கம் செய்யப்படும் போது ஊழியர்களுக்கு திருப்பி தரும் ஒரு திட்டம் தான் இந்த ஆழ்நிதியம் என்றது. அந்த இதுக்கு அறவிடப்படுற பணமும் வந்து அந்த திரட்டு நிதியத்தில் சேர்க்கப்பட்டு அது மீள வழங்கப்படும். அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க, மிக முக்கியமான கேள்வி இது. இந்த பேப்பர் வந்து நீங்க ஃபர்ஸ்டா ஃபார் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்டா வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த எஃப்ஆரோட சம்பந்தப்பட்ட பதவி நிலைகள், அந்த பதவி நிலைகள் எந்தெந்த ஓர்டர்ஸில் இருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் எஃப்ஆரை படிக்கலாம்.
அந்த வகையில் உங்களுக்கு இந்த 4வது கேள்வி சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு இந்த பொது அறிவோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்படி இந்த 4வது கேள்வி இதே மாதிரி எக்ஸாமுக்கு கடைசி நேரம் பெறாது. என்னடா இது நீங்க இது தெரிஞ்சா தான் நாங்க எஃப்ஆரை லேசா கொண்டு வரலாம் படிப்பிச்சு. அப்ப நான் இந்த 4வது கேள்வியை போட்டது வந்து உங்களை அந்த எஃப்ஆருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களை ரெடி பண்றதுக்காக இந்த மாதிரி கேள்வி அங்க வராது. மாறி வரும். அதாவது கணக்கீட்டு உத்தியோகத்தரண்டா யாரு, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரண்டா யாருன்ற மாதிரி கேள்விகள் வரும். அது வேற அது நாங்க அடுத்த கட்டங்களில் படிச்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு ஈஸியா வழங்கும் அது. அப்ப இதுல நான் தரப்பட்ட அந்த அட்டவணையில அந்த ஓர்டர்ஸ் எப்படி எழுதணும்? நிதியமைச்சர், கணக்காய்வாளர் அதிபதி, கணக்கீட்டு உத்தியோகத்தர், திரைசேரி, ஜனாதிபதி, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சரவை, பொது கணக்குகள் குழு, பாராளுமன்றம். இந்த மாதிரி இந்த விடயங்கள் வந்து அந்த எந்த ஓர்டர்ஸில் அமையணும்ன்றதை தான் இந்த 4ஆம் கேள்வி சொல்லுதோ. பாருங்க, நான் உங்களுக்கு தாரணத்தை. அதாவது ஜனாதிபதி தான் இந்த அமைச்சரவை, கணக்காய்வாளர் அதிபதி என்ற நியமனங்களை உருவாக்குவார், வழங்குவார். இந்த அமைச்சரவை கீழே பாராளுமன்றம் இயங்கி கொண்டிருக்கும். பாராளுமன்றத்துக்கு கீழே நிதியமைச்சு இயங்கி கொண்டிருக்கும். நிதியமைச்சுக்கெல்லாம் திரைசேரி இயங்கி கொண்டிருக்கும். இது எஃப்ஆர் 126 சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரைசேரிகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கப்படுவார். இது அமைச்சின் செயலாளரால் இவர் நியமிக்கப்படுவார். இது எஃப்ஆர் 127 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கணக்கீட்டு உத்தியோகத்தரும் நியமிக்கப்படுவார் இந்த அமைச்சின் செயலாளரால. யாரு? நிதியமைச்சரால. இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கப்படுறது நிதியமைச்சரால. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கப்படுறது நிதியமைச்சரால. அதே மாதிரி கணக்கீட்டு உத்தியோகத்தரும் நிதியமைச்சரால நியமிக்கப்படுவார். இப்ப 127 சொல்லுதோ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அமைச்சின் செயலாளர் என்று சொல்லி, கணக்கீட்டு உத்தியோகத்தர் திணைக்கள தலைவர் என்று சொல்லி எஃப்ஆர் 128 சொல்லுது. விதி பிரமாணம் 128. இந்த இதுல அடுத்த இது கணக்காய்வாளர் அதிபதி. அதே மாதிரி இந்த கணக்காய்வாளர் அதிபதியில அறிக்கை வந்து ஒவ்வொரு திணைக்களங்கள்லையும் ஆய்வுகள் செய்து அவரால் சமர்ப்பிக்கப்படுற அறிக்கை வந்து பொது கணக்குகள் குழுவுக்கு தான் போகும். இந்த பொது கணக்குகள் குழு வந்து பாராளுமன்ற தெரிவு குழுவால நியமிக்கப்படும்.